ஸோ ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்றைக்கி என்னடா வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேக்கெலாம் கட்டிட்டு அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்விக்கி தான் ஓட்டுறோம். ஸோ அதே தாங்க நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட பழைய ஐடியை லாகின் பண்ணி நம்ம இப்போ மறுபடியும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, ஸோ டைம் எவ்வளோ பார்க்கலாமா? டைம் 9:25 ஆச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கும், எதை பற்றி இருக்குன்னா நார்மலாக ஸ்விக்கி நம்ம இன்றைக்கி ஓட்டுறோம். ஸோ ஒரு 9:25 ஆச்சுன்னா நம்ம ஒரு 10 மணி நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 to 3 மணி வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அது மட்டும் தான் கணக்கு. ஸோ அப்படி ஒரு கணக்கு வச்சு நம்ம சும்மா ஒரு வீடியோ பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறையா வீடியோஸ் பண்ணேன். ஸோ எதுவும் செட் ஆகலை. ஸோ அதனால் இப்போ ஒரு வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ ஆசை இல்லை, ஸோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வீடியோ பண்ணியே ஆகும்னு சொல்லி ஒத்தக்கால் நின்று பண்ணுறேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:52 ஆச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்விக்கி உள்ளே போகலாம். ஆல்ரெடி ஷிஃப்ட்டில் நான் புக் பண்ணி வச்சிட்டேங்க. ஸோ பாருங்கள், ஷிஃப்ட்டில் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஆன்லைன் மட்டும் போன போது ஸோ வேலையை முடிஞ்சு நம்ம ஜாரி ஆஃபீஸ் வந்தால் நம்மளுக்கு ஆன்லைன் வந்துடும். ஸோ நம்ம ஜாரி ஆஃபீஸ் வந்துட்டோம். ஸோ லாகின் ஆகிடுச்சுங்க. நீங்கள் போய் பெட்ரோல் போட வேண்டியதான் பைக்குக்கு முதல்ல. அக்கா 200ங்கக்கா. போல சரிக்கா. அக்கா ஆயிடுச்சுங்கக்கா. A few moments later. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டாங்க. எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? சூப்பராக 55ங்க. ஃபஸ்ட் ஆர்டரே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 55 ரூபாய்க்கு போட்டுருக்காங்க. பெரிய விஷயம் தான். எங்கன்னா இங்கே தாங்க. ஆனந்தம் அண்ணா 3325 ஆனந்தாஸ் முறுக்கு. அவ்வளோதாங்க. சத்தியண்ணா பாய்ண்ணா. ஸோ அவ்வளோங்க. சாவரம் எங்கள் அண்ணன் தான் ஒரு இங்கே லொக்கேஷன் பார்த்துட்டு அவங்க தான் நினைக்கிறாங்க. ஃபோன் பேசி நீங்கள் தானே? ஓகேக்கா. சரிங்கக்கா. நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவ்வளோ டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்து அவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ஆர்டர் விழுந்துருக்குங்க. ஸோ சூப்பர் எக்ஸ்ட்ரா பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் எனக்கே புதுசாக இருக்குது. இந்த லொக்கேஷன் இது எங்கே கரெக்டாக நம்ம நேராக தான் போகிறோம். நேராக ரொம்ப கடுப்புங்க. நான் எங்கள் ஆர்எஸ்புரம் ஜோன் சைடில் போகக்கூடாது, உக்கடை சைடில் போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ அந்த சைட்லேயே விழுகுது. கடுப்புங்க. அந்த சைடில் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஸோ நான் அந்த சைடில் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில் அந்த சைடில் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ தெரில. பட் இங்கே போத்தனூரில் டிராஃபிக் அதிகமாக இருக்காது. ஸோ அங்கே ஓட்டி பழகிட்டு அந்த சைடில் போனால் ரொம்ப கடுப்பாக தானே இருக்கும். நான் ஆர்எஸ்புரத்தில் ஒர்க் பண்ணல எல்லா ரெஸ்டாரண்ட்டும் நம்ம அப்டிக்கிட்டு நம்மளுக்கு. ஆனால் 0118ண்ணா. ஓகேண்ணா. ஓடிபி ஓடிபி இருக்கு. ஆனால் ஓடிபி மட்டும் சொல்கிறீங்களா இதுக்கு? 0118 1845 48. ஓகேண்ணா. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ போகிற வழியில் இதை எடுத்து சாப்பிட்டுட்டேன் நான். எங்கே போகுது? கோவைப்புதூர். பரவாயில்லைங்க. போனால் கோவைப்புதூர் கிட்ட போகுது, நம்ம ஏரியா போகுதுங்க. ஸோ அங்கே தாங்க கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியும். ஸோ சீரியஸாக ஆர்எஸ்புரம் ரொம்ப கடுப்பாக இருக்கும். பட் ஆனால் ஏர்னிங்ஸ் பயங்கரமாக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், ஏர்னிங்ஸ் பயங்கரமாக இருக்குங்க ஆர்எஸ்புரத்தில். ஆர்எஸ்புரத்தை ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் எப்படி இருக்கும். பட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆர்எஸ்புரத்தில் ஓட்டுறது. நம்ம நார்மலாக சிட்டியில் ஆர்எஸ்புரம் ரேஸ் கோர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓட்டுறது. ஸோ ஓகே, கிளம்ப ஆரம்பிக்கலாம் அப்படியே.
A few moments later. பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி 2 ஆர்டர் நம்ம ஓட்டிட்டோம் ஆல்ரெடி. அதனால் கேமரா வந்து ஒரு சார்ஜ் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுச்சுங்க. ஸோ அது நானும் ரெக்கார்ட்லேயே விட்டுட்டேன். அப்புறம் அது ரொம்ப நேரம் ரெக்கார்டு ஆரம்பிச்சிச்சு, ட்ரை ஆகிடுச்சு பேட்ரி. ஸோ இப்போ சார்ஜ் போட்டுவிட்டேன் எடுத்துகிட்டேன். ஸோ இப்போ ஒரு ஆர்டர் விழுந்திருக்கு நம்மளுக்கு. எங்கன்னா இது எங்கே RS கிட்ட போகுதுங்க. சரி ஓகே. ஸோ வந்து நந்தி மந்தியில் நம்மளுக்கு இப்போ ஆர்டர் விழுந்திருக்கு. ஸோ ஃபுட் ரெடி வந்துருச்சு. ஓகே, நம்ம போக ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியல, கேமரா ஒரு மாதிரி வேலையை காட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இப்போ தான் வந்து இது SD கார்டெலாம் வந்து மாற்றி ரெடி பண்ணி எல்லாம் பக்காவாக வச்சுருக்கேன். பட் அப்போவுமே வந்து ஒரு வேலையை காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் ஓகே, பரவாயில்ல. என்ன இருந்தாலும் நம்ம வீடியோ போடுறது மட்டும் எடுக்க மாட்டோம், வீடியோஸ் பண்ணிகிட்டே கொடுக்க போகிறோம். இதாங்க நந்தி மந்தி விசேஷம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இந்த மாதிரி செல்ஃபி எடுக்க சொல்லுவோம். ஸோ பார்த்துக்கிறேன். ஸோ செல்ஃபி எடுத்துக்கணும், வேலை முடிஞ்சு. ரெடி ஓகே, கரெக்டாக இருக்குது. 3681 ஓகே, நம்ம நம்பர் இங்கே இருக்குது. இந்த நம்பரை பார்த்து எடுத்த வேலை முடிஞ்சுங்க. 4 நம்பர் இருக்கும், அதே மாதிரி மேலே 4 நம்பர் இருக்கும். பார்த்து எடுத்தால் வேலையை முடிஞ்சுது. ஓகே, பிக்கப் கொடுத்துட வேண்டியதான். ஸோ என்னன்னு தெரிலங்க, RS அந்த சைடில் போகணுன்னாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. எனக்கு வந்து பிரச்சனை இல்லை தான். பட் இருந்துமே வந்து போத்தனூரில் வந்து RS டிராஃபிக் அந்த சைடு இருக்க டிராஃபிக்கை கம்பேர் பண்ணல போத்தனூரில் எவ்வளவோ பரவாயில்ல. போத்தனூரில் வந்து எவ்வளவோ பரவாயில்ல, ரொம்ப பரவாயில்ல இந்த சைடில் வந்து போத்தனூர் ஜோனில். அதனால் இங்கே வந்து ஓட்டி எனக்கு அப்படியே இதாகிடுச்சு, எனக்கு சோம்பேறித்தனம் பட்டேன். அங்கே போய் ஓட்டோன்னா உடையாக இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை நம்மளுக்கு. ஓகே காய்ஸ், ஓகே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முன்னாடி எனக்கு கொடுத்தோம். ஸோ வந்து வாங்கிட்டு போயிட்டாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஆர்டருக்கு வந்து நம்ம போகலாம். ஸோ எவ்வளோனா வந்து 20 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க, ஒஸ்ட்டுங்க. ஸோ ஓகே, பரவாயில்ல. ஓகே ஸ்பெக்கருக்கோ வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோ நம்மளே வந்து அவ்வளோங்க ஒரு 3 மணி வரைக்கும் தான் ஓட்டும். ஏன்னா வந்து 3 மணிக்கு மேலே என் பைக் சர்வீஸ் வச்சுருக்கோம். ஸோ வேலைங்க அவ்வளோ இப்போலாம் அங்கே போய் பைக்கை போய் எடுக்கணும். அதனால் போயிடுவேன் இன்னைக்கு. என்ட்ரி போடணும். 0117. ஸோ ஓடிபி நம்பர் என்ன 0582. இது ஒன்றும் இல்லைங்க, வெரிஃபை கோடுன்னு இருக்கா, அதில் போய் 0582 கொடுத்தா வேலை முடிஞ்சு. அவ்வளோதான், அதில் பில்லில் இருக்கும் அந்த நம்பர். நம்ம வந்து ஃபோட்டோ மட்டும் வேலை முடிஞ்சது. அது கேட்டால் கொடுங்க, இல்லைனா வேண்டாம். பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் RS எல்லாத்துக்கும் திறந்துருக்கும். RS நான் இங்கே கொக்கரக்கோலேருந்து அங்கேருந்து இங்கே, அவ்வளோதான் இதுக்கு ஆர்டர். பட் வந்து நான் ஆர்டர் பண்ணுறவங்கள யாரும் வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். அது ஏதாவது அவங்க எப்படி பேசினாலும் ரோடாக பேசினாலும் ஓகேன்ற விட்டுருவேன். ஏன்னா வந்து அவங்க ஆர்டர் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு இங்கே ஓடுது. அதனால் அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்க. ஸோ அப்படி இப்போ வரைக்கும் எனக்கு அப்படி அவ்வளோக்கா யாரும் இது பண்ணல. ஸோ நிறைய இருக்குது, பட் நான் வந்து அது தனியாக அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். அது என்ன நம்ம ஓகேண்ணா அவ்வளோதாங்க, கொடுத்தாச்சு. நம்ம வீட்டுக்கு கொடுத்த வேலை முடிஞ்சு. ஸோ நம்ம ஏரியா ஒன்று எப்போ நம்ம ஏரியா சைடில் கோவைப்புதூர், புனியமுத்தூர் அந்த சைடில் வந்து புனியமுத்தூர், கும்பராபுரம் அந்த சைடில் வந்து ஆர்டர் பண்ணுறாங்களோ நான் இப்போ கிளம்பிடுவேங்க. ஸோ அவ்வளோ வீட்டுக்கு அவ்வளோதான், அந்த ஆர்டரோட வீட்டுக்கு போயிருந்தேன். பட் இது வந்து 33 ரூபாவா? இது கடுப்புங்க காய்க்குங்க. ஓகே, என்ன பண்ண முடியும், அப்செட் பண்ணி ஓட்ட தான் முடியும். இந்த வருஷம் கேன்சலும் பண்ண முடியாது. ஓகே கேஸ், சாய் கிங் வந்தாச்சு. இதுதாங்க சாய் கிங். நான் இன்னும் எல்லாத்தையும் ப்ரொமோஷன் பண்ணுறேன், எல்லா கடையும் அப்படி தான் இருக்கு எனக்கு. ஓகே, டிலே ஆகும். ரெடி போட்டுட்டாங்க.
ஓகே எப்படி பறக்க ஆரம்பிக்கலாம். ஸோ பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்கப்பா பாருங்கள். ஸோ வந்து பசங்களே வந்து டபுள்ஸ் சத்தியமாக சொல்கிறேன், இந்த ரோட்டில் வந்து பசங்களே வந்து டபுள்ஸ் போடுறதுக்கே ரொம்ப வந்து பயந்துப்பாங்க. ஸோ இவங்க பாருங்கள் எவ்வளோ கெட்டால் ட்ரிபிள்ஸ் போடுறாங்க. லேடிஸே ராணுவ படை அந்த மாதிரி. ஆமாங்க ஓகேண்ணா. இங்கே பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக போயிட்டுருக்கேன் ஆம்புலன்ஸு. Much later. பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஸோ எப்படி போச்சுன்னா வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஓகே ஓரளவுக்கு இல்லை, சரி ஓகே. பட் நம்ம எனக்கு எப்பவும் தெரியும் திங்கக்கிழமை எப்போவே நல்லா இருக்கான்னு தெரியும். ஸோ எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னு பார்க்கலாமா? எவ்வளோ ஓட்டியிருக்கோம்? ஸோ 372 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். ஸோ இது வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஷிஃப்ட் ஃபுல்லாக இருந்தால் தான் வரும். ஸோ நம்ம 32 வராது எனக்கு. எப்படி இருந்தாலும் 372 ரூபாய்க்கு நம்ம ஓட்டியிருக்கோம். எவ்வளோ நேரம் லாகின்ல இருந்திருக்கோன்னா வந்து இருங்க ரெக்கார்ட் ஆகுதா ஃபஸ்ட்டு? ரெக்கார்ட் ஆகுது. நான் ரெக்கார்டாக பேசிகிட்டு இருக்க போகிறேன். எவ்வளோ நேரம் ஓட்டியிருப்பேன்னா லாகின் பண்ணது வந்து கரெக்டாக 10 மணி லாகின் பண்ணேன். 10 11 12 1 ஆமாம் 1 மேக்ஸிமம் 1 ஏன்னா 1 மணிக்கு 1 ஆமாம் 1 மணிக்கெலாம் நான் வந்து முடிச்சிட்டேன். லாகின் வந்து 1 மணிக்கெலாம் முடிச்சிட்டேன். ஸோ வந்து 3 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். 3.5 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கும் 372. சும்மா தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ ஷூட் பண்ணேன், எதுவுமே எனக்கு தொடங்கலை. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும் நல்லாலையும் ஸோ வந்து நம்ம முடிஞ்சு என்னோட பெஸ்ட்டை கொடுக்கலாம் வீடியோ எடுத்தேன். ஸோ ஓகே ஓகேங்க. ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பெட்டராக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஸோ டாட்டா பாய்ங்க.